எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவை மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை எதை வச்சு கணக்கிடுவாங்க அப்படின்னா விரல் சொடுக்கும் நொடியும் கண் இமைக்குது இல்லைங்களா, இதை 2 வச்சு தான் கணக்கிடுவாங்க. தமிழ் அந்த மாத்திரை அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ மாத்திரை அப்படின்றது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உயிர்மை. இந்த உயிர்மை எடுத்துக்கிட்டா இதுக்குள்ள குறில் எழுத்து இருக்கும், நெடில் எழுத்து இருக்கு இல்லைங்க. உயிர் எழுத்து 12ம் மெய் எழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தானே உயிர்மை எழுத்துக்கள். குறில் எழுத்து அப்படின்னா அதற்கு 1 மாத்திரை, நெடில் எழுத்து அப்படின்னா அதற்கு 2 மாத்திரை. ஓகேங்களா? அப்போ இந்த உயிர்மை குறிலா இருந்தா அதற்கு 1 மாத்திரை, உயிர்மை நெடிலா இருந்தா அதற்கு 2 மாத்திரை. ஓகேங்களா? ஆயுதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை தான். ஓகேங்களா? ஆயுத எழுத்திற்கு அரை மாத்திரை தான். உயிரளபடை. உயிரளபடை அளபடை அப்படின்னாலே நீண்டு ஒலித்தல் என்று பொருள். அளபடைன்னா என்னது? நீண்டு ஒலித்தல். அதாவது தனக்கூடிய மாத்திரையில் இருந்து அது என்ன பண்ணும்? நீண்டு ஒலிக்கும். உயிர் எழுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த உயிர் எழுத்து குறிலா இருந்தால் 1 மாத்திரை, நெடிலா இருந்தால் 2 மாத்திரை. அப்போ அது அளபடையில் வரும்போது நீண்டு ஒலிக்கும் போது 3 மாத்திரை வரைக்கும் போகும். உயிரளபடைக்கு எவ்வளோ? 3 மாத்திரை வரைக்கும் போகும். ஒற்றளபடை. அளபடைனால என்னது? நீண்டு ஒலித்தல் தான். ஒற்றளபடை ஒற்று அப்படின்னு வரும்போது அரை மாத்திரை. ஓகேங்களா? ஒற்று எழுத்து வரும் அரை மாத்திரை. அது அளபடையில் நீண்டு ஒலிக்கும் போது 1 மாத்திரை வரலும் போகும். குற்றிய லுகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா உகரம். ஓகேங்களா? அந்த உகரத்துக்கு 1 மாத்திரை. குறுகி ஒலித்தலாம். ஓகேங்களா? குற்றிய உகரம்ன்றது குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் அப்படின்னு பிரிப்போமா? அந்த உகரமானது குறுகி ஒலித்ததனால் 1 மாத்திரை என்ன போகும்? அரை மாத்திரையா குறைந்து ஒலிக்கும். குற்றிய லுகரம் அதே மாதிரி தான், அரை மாத்திரையா. ஐகார குறுக்கம் அப்படின்றது ஐ என்ற சொல்லானது சொல்லுக்கு முதல்ல வரும், இடையில வரும், கடையில வரும். 3 இடத்துலையுமே வரும். அது சொல்லுக்கு முதலில் வருமானால் அதற்கு 1.5 மாத்திரை, சொல்லிற்கு இடை மற்றும் கடையில் வருமானால் அதற்கு 1 மாத்திரை. ஔகார குறுக்கம். அந்த ஔ அப்படின்ற எழுத்தானது சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும். அப்போ சொல்லுக்கு முதல்ல மட்டும் வரும்போது அது என்னது? 1.5 மாத்திரை அளவில் நிற்கும். ஆயுத குறுக்கம், மகர குறுக்கம். அது குறுக்கம் அப்படின்னாலே குறைந்து ஒலித்தல் என்று பொருள். ஓகேங்களா? இந்த ஆயுத குறுக்கம் அப்படின்றது ஆயுத எழுத்துக்கு எவ்வளோ மாத்திரை சொல்லிட்டேன்? அரை மாத்திரை. அப்போ அது குறுக்கத்தில் வரும்போது குறுகி ஒலிக்கும். இந்த அரை மாத்திரை இன்னும் குறுகி ஒலிச்சாலும் ஒத்துக்க 1/4 மாத்திரை என்ற அளவில் ஒலிக்கும்.